ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம். பாவத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்றால் புண்ணியத்தால் தான் தீர்த்து கொள்ள முடியும். ஒரு ஜென்மாவில் இவன் பண்ணின பாவங்களை இன்னொரு ஜென்மாவிலாவது தீர்த்து கொள்ளட்டும் என்கிற மகா கருணையால் தான் ஈஸ்வரன் மறுபடி ஜென்மா தருகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இந்த புது ஜென்மாவில் பழைய பாவங்களுக்கு நிவர்த்தியாக புதிய புண்ணியங்களை பண்ணாமல் இருப்பதோடு இப்போது வேறு புதுசாக பல பாவங்களை செய்து மூட்டையை பெருசாக்கிக் கொள்கிறோம். பாவங்கள் இரண்டு தினுசு. ஒன்று சரீரத்தால் செய்த பாப கர்மா, இன்னொன்று மனசினால் செய்த பாப சிந்தனை. பாப கர்மாவை போக்கிக் கொள்ள புண்ணிய கர்மா செய்ய வேண்டும். பாவ எண்ணங்களை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். பாவ சிந்தனைகளை போக்குகிற புண்ணிய சிந்தனைதான் பரோபகாரம், சேவா மனப்பான்மை, தியாகம் எல்லாம். பொதுவாக அன்பு என்று சொல்லலாம். இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமான பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி. பாராயணம், பூஜை, சேத்ராடனம் இப்படி ஆரம்பிக்கிற பக்தி மனசை மேலும் மேலும் பரமாத்மாவிடம் ஒன்றுபடுத்த நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பரம சாந்தமான நிஜ ஸ்வரூபத்தை அனுபவிக்க தொடங்குவோம். அத்வைத நிலை என்ற நமக்கு புரிபடாத, நம்மால் பிரியத்துடன் ஒட்டிக்கொள்ள முடியாத ஒன்றை பற்றி சொல்வதை விட அந்த நிர்குண நிலையிலேயே ஈஸ்வரன் என்று சகுனமாக பார்க்கிறதுதான் நமக்கு பிடிப்பை தந்து நம்மை உயர்த்திவிடும். இப்படி உயர்த்தி விடவே சுவாமி நமக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகிறார். அவரிடம் நமக்கு பக்தியும் அத்தியாவசியமாக தேவைப்படுகிறது. ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்.